போதைப்பொருள் கடத்தலின் கேந்திர நிலையமாக இலங்கை மாறியுள்ளது எனவும் போதைப்பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் எவ்வித செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டி ஐக்கிய தேசிய கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் மைக்கேல் பெரேரா அண்மை காலங்களில் பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கோள் காட்டி உரை நிகழ்த்தினார். கேபி என அழைக்கப்படும் குமரன் பத்மநாதன் போதைப் பொருள் கடத்தலின் முக்கிய சூத்திரதாரியாக செயற்படுகின்றாரா என அரசாங்கத்திடம் அவர் கேள்வி எழுப்பினார். போதைப்பொருள் கடத்தலை நிறுத்த முடியாவிட்டால் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என ஜோசப் மைக்கேல் பெரேரா குறிப்பிட்டார். இதன்போது ஆளும் தரப்பைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் AHM அஸ்வர் ஒழுங்கு பிரச்சினையை முன்வைத்தார். அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை உரியவாறு சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதுடன் அதில் அடங்கியுள்ள விடயங்கள் குறித்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியான தெளிவினை பெற்றிருக்கவில்லை என்று AHM அஸ்வர் கூறினார். ஆயினும் நம்பிக்கையில்லா பிரேரணையில் அடங்கியுள்ள விடயங்கள் பாராளுமன்ற உறுப்பினரால் தெளிவுபடுத்தப்பட்டதை அடுத்து அதனை ஏற்றுக்கொள்ள நேரிட்டதாக அக்ரசனத்தில் இருந்த பிரதி சபாநாயகர் சந்திம வீராக்கொடி தெரிவித்தார். இதனை அடுத்து இந்த யோசனையை ஆமோதித்து பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கருத்து வெளியிட்டார். ஹெரோயின் மற்றும் எத்தனோலோ கொண்டு வந்தவர்கள் மீது அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க உரையாற்றிய போது ஆளுங்கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் தினேஷ் குணவர்தன இடைக்கிடையே குறுக்கிட்டு இடையூறு விளைவித்தார். எவ்வாறாயினும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் 3 மாதங்களாக அது குறித்து எவ்வித பிரச்சனைகளும் எழுப்பப்படாமைக்கான காரணம் யாதெனவும் ரவி கருணாநாயக்க வினவினார். இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் குறுக்கிட்டதுடன் கருத்துக்களை கூறினார். நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள காலத்தை வீணடிப்பதற்காகவே ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அக்ராசனத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் இந்த செயற்பாட்டிற்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் அக்ராசனத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். ஆயினும் பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கம் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக சபை முதல்வர் அமைச்சர் நிமா ஸ்ரீபாலடி சில்வா இதன்போது தெரிவித்தார். போதைப் பொருள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அரசாங்கம் அதிக அக்கறையுடன் செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்களிப்பில் கலந்து கொள்ளாதிருக்க தேசிய சுதந்திர முன்னணி தீர்மானித்துள்ளது என அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் முகமது முசாமில் குறிப்பிட்டார்.